ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கறிக்காடை வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். கறிக்காடை வந்து பார்த்தீங்கன்னா, டே ஓல்டு சிக் ஒரு நாள் குஞ்சா நீங்கள் வாங்குனீங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் வந்து 22லேருந்து 23வது நாள்லேருந்து நீங்கள் விற்க ஆரம்பிச்சிடலாம். மார்க்கெட்டில் வந்து ஒரு 200 கிராம் வரைக்கும் வெயிட் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட வாங்கிக்கிறாங்க. 30ஆம் தேதிக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு 80% வந்து உங்களுக்கு 200 கிராம் வந்துடும். நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணிடலாம். ஸோ காடையோட விற்பனை காலம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 30 நாள். 1ஆம் தேதி சிக் உங்களுக்கு காடை ஒரு நாள் குஞ்சா வந்துச்சு அப்படின்னா 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து விற்று முடிச்சிடணும். 22ஆம் தேதி 23ஆம் தேதியிலேருந்து விற்க ஆரம்பிச்சிடணும். கிரேடிங்னு சொல்லுவாங்க. அதாவது எது ஃபஸ்ட்டு பெருசாகுதோ, ஆண் காடைகள் கொஞ்சம் சீக்கிரமாக பெருசாகிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பிரித்து முதல்லே விற்றுடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு முட்டைக்காக வளர்க்குறோம், கடைகளுக்கு முட்டை சப்ளை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கான காடை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நாமக்கல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெட்டினரி காலேஜ் அவைலபிளாக இருக்குது. அந்த சிக்ஸ் வாங்கி வளங்க. முட்டை ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கறிக்கு வளர்க்குறதுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹேச்சரியில் கூட வாங்கிக்கலாம். அது போக காடைக்கு என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான மெடிசின்ஸுமே காடைக்கு கொடுக்க தேவையில்லை. ஆன்டிபயோட்டிக்கோ லிவர் டானிக்கோ எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ ஆன்டிபயோட்டிக் லிவர் டானிக்லாம் கெட்டதுன்னு இல்லை, பட் காடைக்கு வந்து அந்த மாதிரி எந்த விஷயமே கொடுக்க தேவையில்லை. 1ஆம் தேதி வந்துச்சுன்னா 30ஆம் தேதி நம்ம ஃபார்ம்லேருந்து வெளியே போயிடும். இந்த மருந்து கொடுக்கக்கூடிய தேவை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மழை காலத்தில் குளிர்காலத்தில் வேணால் ஆன்டிபயோட்டிக் ஏதாவது சளி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா வேணால் கொடுப்பாங்களே தவிர்த்து மற்ற நாட்களில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஃபார்முக்கு இன்றைக்கி நைட் வந்து ஒரு 200 சிக்ஸ் வருது. ஸோ அதனால் ப்ரூடிங் நம்ம போடுவோம். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்லேருந்து எப்படி ப்ரூடிங் செட்டப் ரெடி பண்ணணும், ஷெட்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாக கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். நம்மளை பொறுத்தளவில் க்ளீனிங் அப்படின்னா என்னென்னா, லைட்டாக வாரியில் வச்சு தூத்து விட்டுட்டு தண்ணி வச்சு மொழி விட்டோம்னா போதும், ஷெட்டு க்ளீன் ஆகிட்டு அப்படின்றது அர்த்தம் இல்லை. இது வந்து கண்ணுக்கு தெரிகிற அழுக்குகள் மட்டும்தான் அந்த க்ளீனிங்கில் போகும். ஆனால் நம்ம வந்து தரையில் போன பேட்ச்சில் சளி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அதோட பாக்டீரியா வைரஸ் எல்லாமே இந்த தரையில் தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றியோ இல்லை விளக்குமாறு வச்சு தேய்க்கிறதுனாலையோ போயிடாது. இளங்குஞ்சிகளுக்கு சீக்கிரமாக சளி தொந்தரவுகள் வர்றதுக்கெலாம் சரியாக க்ளீன் பண்ணலைன்னா சளி தொந்தரவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தேவையான சில பொருட்கள் என்னலாங்கிறத பார்த்துடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரேயர், சும்மா கார்டனுக்குலாம் ஸ்ப்ரே பண்ணுவோம்ல அது. பிறகு பொட்டாசியம் பெர்மேங்கனேட். பொட்டாசியம் பெர்மேங்கனேட் வந்து ஒரு சீப்பஸ்ட் ஆனால் அருமையான கிருமி நாசினி. டெட்டால்லாம் காஸ்ட்லி. இப்போ பொட்டாசியம் பெர்மேங்கனேட்னா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த கிறிஸ்டல் ஃபார்மில் தான் இருக்கும். ஒரு பிஞ்சு மட்டும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக போட்டால் போதும். இந்த பொட்டாசியம் பெர்மேங்கனேட் வந்து தண்ணி ஃபுல்லாக கலர் ஆயிரும். தண்ணி ஃபுல்லாக மை கலருக்கு மாறிடும். இது கையில் படுறதுனால எதுவும் பிரச்சனைனா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இது டென்டிஸ்ட்டு கூட வாயில் உள்ள பல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு பொட்டாசியம் பெர்மேங்கனேட் யூஸ் பண்ணுறாங்க. இது எந்த விதமான அரிச்சல் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. வெட்டுக்காயங்களை கூட க்ளீன் பண்ணுறதுக்கு சில இடங்களில் பொட்டாசியம் பெர்மேங்கனேட் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் தைரியமாக நீங்கள் கையில் படலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த மாதிரி பொட்டாசியம் பெர்மேங்கனேட் சொல்யூஷனை நீங்கள் தரை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடணும். இன்னும் எஃபெக்டிவாக பண்ணணும், ரொம்ப டீட்டெயிலாக இது வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துல ப்ரூடிங் போட்டு, அதனால் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறோம். அடிக்கடி ப்ரூடிங் போடுற இடத்துல கேஸ் கன்னெல்லாம் வச்சு நம்ம தரையிலலாம் சுட்டு வைப்பாங்க. ஒரு ஃப்ளேம் த்ரோயர் மாதிரி இருக்கும், அதை வச்சு தரையை ஃபுல்லாத்தையும் சுடுவாங்க. அப்படின்னா கிருமியெல்லாம் செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொட்டாசியம் பெர்மேங்கனேட் போட்டு காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா சுண்ணாம்பு அடிக்கணும். ஏன் சுண்ணாம்பு அடிக்கணும்னா, சுண்ணாம்பும் கால்சியம், அதுவும் ஒரு கிருமி நாசினி. ஸோ சுண்ணாம்பு அடிச்சிடணும். சுண்ணாம்பு அடித்து அதையும் நல்லா காய விட்டதுக்கப்புறம் எறும்பு பொடி. ஏன்னா சிக்ஸு உடம்புல இருந்து சின்னதாக ஒரு பால்வாடை மாதிரி ஒரு ஸ்மெல்லு, நம்ம குழந்தைக்கு பால்வாடை எப்படியோ அது மாதிரி சிக்ஸோட உடம்புல லைட்டாக ஈரம் இருக்கும். அதற்காக எறும்புகள் இருந்துச்சுன்னா சிக்ஸ் எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்ல எறும்பு பவுட்ரு போட்டு உடனே நீங்கள் சிக்ஸ் போட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். எறும்பு பவுடரோடைய நெடி குறையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா எறும்பெல்லாம் போனதுக்கப்புறம் லைட்டாக வாரியில் வச்சு அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி லைட் செட்டப் நீங்கள் போட்டுக்கணும். எவ்வளோ பல்பு போட்டிங்கன்னா ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ஸ் கணக்கு. ஸோ ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ஸ்னால் 200 குஞ்சு போட்டிங்கன்னா 200 வாட்ஸ். ஸோ இது போட்டதுக்கப்புறம் ப்ரூடிங் செட்டப்புக்குள்ளே நான் தும்பு போட்டிருக்கேன். எனக்கு பக்கத்தில் தும்பு ஈஸியாக கிடைக்கிறதுனால கொக்கோபிட் தும்பு போட்டுட்டு, சிலவங்க நெல் உமி எல்லாம் போடுவாங்க. ஸோ அதுக்கு மேலே பேப்பர் இந்த மாதிரி விரிச்சிடணும். பேப்பர் வந்து நியூஸ் பேப்பரு இல்லை கேலண்டர் பேப்பர் ஓகே. ஆனால் வந்து அடிக்கடி பேப்பர் வந்து ஒன்று எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லாட்டா பேப்பருக்கு மேலே பேப்பராக நம்ம போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 3 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் பேப்பர் போட வேண்டியிருக்கும். ஏன் பேப்பர் போடுறோன்னா, நம்ம கீழே தான் போடுவோம். ஏன்னா குஞ்சுகளால் ஃபீடர்களை இறங்கி சாப்பிட முடியாது. ஸோ அதனால் இறைய பேப்பரில் போட்டோம்னா அந்த குஞ்சுகள் பேப்பரில் ஈஸியாக சாப்பிட்டுக்கிடும்.
இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ட்ரிங்கர். குஞ்செல்லாம் கொண்டு வந்து நம்ம ஃபார்மில் இறக்கி விட்டாச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வெந்நீர் போட்டுட்ருக்குறோம். இந்த ட்ரிங்கரில் வந்து கோழிக்காய் போடுறது ரொம்ப அவசியம். எங்கே போடணுன்றத வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கிறேன். நம்ம கோழி குஞ்சு வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு துண்டு கருப்பட்டி, இல்லை குளுக்கோஸ், இல்லை எலக்ட்ரோலைட் எது கிடைக்குதோ மொத நாள் அன்னைக்கு வச்சிங்கன்னா, அது ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து அந்த கோழி குஞ்சுகள் காடை குஞ்சு, கோழி குஞ்சு எதுனாலும் ஒரு நாள் குஞ்சு எது வந்தாலுமே இது தப்பிச்சுக்கிடும். ஸோ ட்ரிங்கரில் இந்த மாதிரி வெந்நியை ஊற்றி எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக கோழி குண்டு போடணும். ஏன் கோழி குண்டு போடுறோம் அப்படின்னா, காடை குஞ்சு ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால அந்த ட்ரிங்கரோடைய தண்ணி இருக்கிற இடத்துல உள்ளே இறங்கிடும். அப்படி இறங்குச்சு அப்படின்னா உடம்பு நனைஞ்சிரும். அதனால் எந்திரிச்சு வெளியே வர முடியாது. ஸோ அப்போ இந்த கோழி குண்டுகள் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப உடம்பும் நனையாது ஃபஸ்ட்டு. அதுபோக கோழி ஒரு இன்கேஸ் நனைஞ்சு உள்ளே மாட்டிக்கிட்டாலும் கோழி குண்டை மிதித்து வெளியே எந்திரிச்சு வந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கோழி குண்டுகள் போடுறோம். இது நம்ம நாட்டுக்கோழியோ இல்லை மற்ற கோழிக்கு வந்து இந்த மாதிரி குண்டு போட தேவையில்ல. ஏன்னா இந்த காடை குஞ்சுக்கு 2 மடங்கு சைஸில் நாட்டுக்கோழி குஞ்சுலாம் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது ரொம்ப சைஸில் சிறுசாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த கோழி குண்டுகள் போடுறோம். ட்ரிங்கரில் கண்டிப்பாக ஒரு வாரம் இல்லை மேக்ஸிமம் ஒரு 3 to 4 டேஸ் ஆகுது ட்ரிங்கரில் இந்த கோழி குண்டு போடுற. இந்த பேப்பர் மேலே தான் நம்ம வந்து இறைகளை போடுவோம். காடைக்கு என்ன போடணும்னா குஞ்சு தீவனம்னு சொல்லி கடைகளில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு காடைக்குன்னு இருக்கும். அரைச்சி போடுறது இதெல்லாம் காடை விஷயத்தில் கொஞ்சம் ட்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி போடுறதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா குஞ்சு தீவனம்னு சொல்லி கடையில் கேட்டு அங்கேயே நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா போதும். சார்ந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது விட்டுருந்தேன் தப்பாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னும் 30 டேஸ்க்குள்ளே இந்த சிக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடும். அது போக நான் ஏன் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 200 சிக்ஸ் வருது. அதனால தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த 200 சிக்ஸ் வந்தாலும் அதையும் நான் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணி விட்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.